நான் உங்களோட மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நிறைய பதிவுகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா. இன்றைக்கி கூட கார்த்தால ஒருத்தர் நாமக்கல்லேருந்து ஃபோன் பண்ணார். நான் பெரியார் வந்திருக்கேன் மதுரைக்கு, எப்படி மடப்புறம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால். இந்த மாதிரி அவள் சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நம்பிக்கையோடு அங்கேருந்து வரா பற்றில கண்டிப்பான முறையில் நானும் நன்னா வேண்டிக்கிறேன். அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையில் இங்கே வராளோ, எந்த காரியம் நிறைவேறணும்னு நினைக்கிறாளோ அது நல்ல முறையில் சித்தி அடையணும்னு நான் நன்னா வேண்டிக்கிறேன். அவளை கண்டிப்பான முறையில் அது கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்ச கொஞ்சம் டிலே ஆனாலும் தயவு பண்ணி மனசை விட்டுறாதீங்கோ. கண்டிப்பாக நடக்கும் நல்ல காரியங்கள். அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நானே 2-3 மொழியை முன்னாடி கதை சொல்லியிருந்தேனே, அது இந்த ஜென்மத்திலேயே பண்ணின பாவத்தை அவள் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணின பாவங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அதாவது ஃபோன் பண்ணி ரொம்ப எனக்கு சங்கடமாக இருக்குது மாமி, எந்த ஊர் சொன்னார், அந்த பேர் எனக்கு எல்லாமே சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன சொன்னார்னாக்கா, அவள் தங்கையோ யாராவதோ ரொம்ப ஆத்துக்காரி செத்து போயிட்டா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அவள் தங்க தான் இருக்கா, அவள் சொத்து அவள் வீடு இதெல்லாமே இருக்கும் போல் இருக்கா. அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுத்துன்னு சொன்னார். அது இல்லை, நான் தான் உன்னை பார்த்துப்பேன், இனிமேல் நோக்கு யார் இருக்கா, உன் பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா ஒன்றும் யாரும் பார்த்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வீடு அவள் நகை சொத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறக்கா, அக்கா ஏமாத்திருக்கா, என் தங்கை ஏமாத்திருக்கா, அண்ணன் என்னை ஏமாத்திட்டான், மாமியார் என்னை ஏமாத்திட்டா. எங்கள் ஆத்துக்குள்ளேயே நிறைய சண்டைகள் இருக்குது. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் நம்பி நான் கொடுத்து அவன் என்னை ஏமாத்திட்டான். அதாவது எப்படின்னா, ஏமாத்துறவா வெளியிலேருந்து திருடன் வந்து ஏமாத்துறதுங்கிறது இல்லைப்பா. நான் பார்த்த வரைக்கும் நம்பி ஏமாந்தவா தான் நிறைய பேர் இருக்கா. தயவு பண்ணி அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்கோ, தயவு பண்ணி பண்ணாதீங்கோப்பா. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கினால கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்க பாருங்கள். எப்படி வாங்கின கடனை கொடுத்து தான் ஆகணும் இல்லையா. கடனை போய் கேட்டால் என்னை திட்டி அனுப்புகிறான், நான் கொடுத்துட்டேன் ஆனால் என்னை திட்டி அனுப்புகிறான், எங்கிட்ட 10 காசு இல்லை, இப்போ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டார், நான் வந்துட்டு காசு வெட்டி போடுறேம்மா, நீங்கள் என்ன சொல்கிறார், என்னால் தாங்க முடியலை மனசு அப்படின்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன் அவள்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்காதீங்கம்மா, காசு வெட்டி போடணுன்னு எண்ணிக்காதீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கோ. ஏன்னா இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அதில் ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு அழிக்க போகிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா. அதனால நான் சொன்னேன், இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, உங்களுக்கு மனசில் தோணும், நான் இல்லைன்னு சொல்லலை, அது உங்களோட இஷ்டம்மா அப்படின்னு நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன். பட் ஸ்டில் அவள் என்ன சொல்கிறான்னாக்கா, என்னை ரொம்ப ஏமாற்றிட்டா, நான் செத்து போயிடலாங்கிற நிலைமைக்கெல்லாம் நான் போயிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு அவள் துரோகம் பண்ணுறான் இல்லையா. நான் சொன்னால் உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணுன்னு நான் என்னோடய வாயில் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம பண்ணின பாவத்தை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி ஒருத்தர் அழியணும்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணி அந்த பாவத்துக்கும் நம்ம ஆளாகும் இல்லையா. அதனால நான் சொன்னேன், பார்த்துக்கோங்க உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டேன். பட் அவள் என்ன பண்ண போகிறா என்னங்கிறது அந்த அம்மா எனக்கு தெரியலை. எல்லாருமே இன்னொருத்தருக்காக தயவு பண்ணி வேண்டிக்கோங்க. நம்மளுக்காக வேண்டிக்கிறதுங்கிறது இல்லை. ஒன்றை நம்பி கோவிலுக்கு நிறையா பேர் வரா பற்றியா, எல்லாருக்காகவும் எல்லார் ஆசையும் நீ நிறைவேற்று, எல்லாருக்காகவும் நீ நல்லது பண்ணுன்னு சொல்லி அம்மன்ட்ட நீங்களும் வேண்டிக்கோங்க. நம்ம வந்துட்டு நம்ம தனக்காக வேண்டிக்கிறத விட நம்ம எப்போ இன்னொருத்தருக்காக வேண்டிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தானாக நம்ம காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவளுக்கு அது தெரிஞ்சு விடும், இவள் வந்து இன்னொருத்தருக்காகவே பார்த்துக்கின்றக்கா, இவளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஃபீலும் வந்துடும். பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நம்பி நமக்காக வேண்டிக்கணும்னு நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இனி ஒருத்தர் கஷ்டப்படணும், இனி ஒருத்தர் அழியணும், இன்னொருத்தர் கெடுக்கணும், அந்த மாதிரி தயவு பண்ணி நீங்கள் எண்ணிக்காதீங்கோ. மனசார நல்லது நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி காசு வெட்டி போடுறது அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். அதாவது பியாண்ட் த லிமிட் போனால் தான் அந்த ஃபீல் வரும். வேறு வழி இல்லாமல் பண்ணுற காரியங்கள் தான் இதெல்லாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்சு அழிக்கிறோமே ஒருத்தரை நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் சொல்கிறேன். பட் அதை நம்ம அந்த பாவத்தையும் நம்ம தான், ஏன்னா அவள் அப்போ நம்ம கண்ணெதிர்க்க நம்ம அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம பண்ணினதுனால தான் இவள் அப்படி கஷ்டப்படுறா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அதனால நான் சொல்கிறேன், அந்த ஃபீல் நமக்கு இன்னும் நல்ல வேலை இருந்தால் அந்த அவசரத்தில் அவள் பண்ணிவிடுவாள். பட் அப்புறமா அவளுக்கு மனசு குத்துக்கிட்டே இருக்கும், நம்ம நன்னா இருக்கோம் நன்னா இல்லைங்கிறதெல்லாம் வேறு. ஐயோ நம்ம தானே பண்ணினோம், அவள் கஷ்டப்படுறாளே, நம்ம தானே பண்ணிட்டோம் அவள் கஷ்டப்படுறாளே, அந்த ஃபீல் நமக்கு கண்டிப்பாக அது நம்மளே குத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம். இனி ஒன்று வந்துட்டு, நம்பி தயவு பண்ணி காசை கொடுக்காதீங்கோ. எதுக்கு கொடுக்காதீங்கம்மா. அக்கா கேட்டா தங்க கேட்டான்னு என்னோட காலத்துக்கு அப்புறம் நீ எடுத்துக்கோ, தனியாக இருக்கையா என்னோட காலத்துக்கு அப்புறம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் அவன் மேலே பாரத்தப்படுங்க. ஜெய் மகாகாளி.